தென்னிந்தியாவிலேயே மிக நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம் தற்போது திறக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சரின் திருக்கரங்களால் இந்த மேம்பாலம் திறக்கப்பட இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மோகன். மோகன், தென்னிந்தியாவிலேயே மிக நீளமான மேம்பாலமாக இந்த மேம்பாலம் திறக்கப்பட இருக்கிறது. மிக நீண்ட காலமாக கோவையிலிருந்து வந்த இந்த போக்குவரத்து நெரிசலுக்கும் இது ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். ஜிடி நாயுடு அவர்கள் பெயரால இந்த மேம்பாலம் அழைக்கப்படவும் இருக்கிறது. நிகழ்வுடைய விவரங்கள் என்ன, விரிவா பகிர்ந்துக்குங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய கோவையில் தென்னிந்தியாவிலேயே பிரம்மாண்டமான முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் 10.1 கிலோமீட்டர் தொலைவிலான ஜிடி நாயுடு மேம்பாலம் என்பது தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். ஜிடி நாயுடுடைய குடும்பத்தார் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கின்றார்கள். மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியிலும் வரவேற்புக்கு மத்தியிலுமே இந்த பாலம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 5 ஆண்டு காலமாக 1791 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் என்பது கட்டப்பட்டது. மதிப்பீடு கட்டப்பட்டிருக்கூடிய இந்த மேம்பாலத்தை பொறுத்தவரையில் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவையினுடைய கோல்பின்ஸ் முதல் உப்பிலிப்பாளையம் சாலை வரையில் சுமார் 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 17.25 மீட்டர் அகலத்தில் 4 வழி சாலையாக இந்த மேம்பாலம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கோவையினுடைய மிக முக்கியமான சாலையாக உள்ள இந்த அவிநாசி சாலையில் கட்டப்பட்டிருக்கும் இந்த சாலை மேம்பாலத்தை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு பெரும் பயனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கோவையை பொறுத்தவரையில் கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில்துறை, மருத்துவத்துறை என பல துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தொழில் நகரமாக இருக்கிறது. இதில் போக்குவரத்து கட்டமைப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் கடந்த ஆண்டுகளாகவே இந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த பாலம் என்பது அமைந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10.1 கிலோமீட்டர் துறைக்கு அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த பாலத்தில் மொத்தம் 4 இடங்களில் இறங்குதளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக கோவை மாநகரத்தினுடைய மையப்பகுதியான உப்பிலிப்பாளையம் அண்ணா சாலை பகுதியிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சாதாரண சாலையில் பயணிக்கும் பொழுது குறைந்தது 45 நிமிடம் வரும் பிடிக்கும். எனவே இந்த நிலையில் இந்த மேம்பாலத்தில் பயணம் தற்பொழுது மேற்கொள்ளும் பட்சத்தில் அதிகபட்சம் 10 நிமிடத்திலேயே இந்த பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் இந்த சாலை பயணம் உயர்மட்ட மேம்பாலம் என்பது அமைந்திருக்கிறது. இதன் வாயிலாக ஆம்புலன்ஸ் போன்ற சேவைகளுக்கு மிக முக்கிய பயனாக இந்த மேம்பாலம் என்பது அமைந்திருக்கிறது. இந்த சாலையில் ஏராளமான கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் என பலவும் அமைந்திருக்கின்றன. இது நேரடியாக சென்னை மற்றும் கொச்சின் புறவழிச்சாலைகள் நேரடியாக இணையக்கூடிய ஒரு சாலையாகவும் இருக்கிறது. எனவே போக்குவரத்து, அதாவது சரக்கு போக்குவரத்து, மருத்துவமனைக்கு செல்பவர்கள், கல்வி நிறுவனங்களுக்கு செல்பவர்கள், நகரத்தின் மையப்பகுதிக்கு செல்பவர்கள், தொழில் முறையாக செல்பவர்கள் என அனைத்து விதமான பயணத்திற்கும் இந்த உயர்மட்ட மேம்பாலம் என்பது பெரும் பயனை தரக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கிறது. இந்த பாலத்தை பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில், பொதுமக்களுடைய வரவேற்புக்கு மத்தியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த பாலத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையினுடைய நிதியில் மட்டுமே, தமிழ்நாட்டின் நிதியில் மட்டுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு பாலமாக இருக்கிறது. குறிப்பாக ஜெர்மன் டெக்னாலஜி வாயிலாக இந்த பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக இந்த ஜெர்மன் டெக்னாலஜி என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் என்பது ஒரு முன்மாதிரியான பாலமாக வரும் என்று இதனுடைய பொறியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தென்னிந்தியாவில் மிக நீளமாக உள்ள இந்த உயர்மட்ட பாலத்தை பொறுத்தவரையில் இதில் கட்டக்கூடிய அனைத்து பாலங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக பாலமாக இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டதற்கான சிறப்பம்சங்கள் குறித்தும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 250க்கும் மேற்பட்ட இடங்களில் மழைநீர் சேகரிப்புக்கான தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சாலையில் உயர்மட்ட சாலையினுடைய மேல் பகுதி மற்றும் கீழ்ப்பகுதி 2 பகுதிகளிலும் புல்வெளி சாலைகள் அமைக்கப்பட்டு அதற்கு தண்ணீர், சொட்டு நீர் பாசனம் வாயிலாக தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வசதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் வாயிலாக பசுமை பராமரிக்கப்படும். இந்த ஜெர்மன் டெக்னாலஜியின் வாயிலாக பயணிக்கும் பொழுது சாலையினுடைய பயணம் என்பது வெண்மையாக இருக்கும், ஒளி மாசு ஏற்படாது என்பது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற ஏராளமான சிறப்பம்சங்களை கொண்ட பாலமாகத்தான் இந்த பாலம் என்பது கட்டமைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாலம் என்பது பொதுமக்களுடைய பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியிலும் வரவேற்புக்கு மத்தியிலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தில் இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்கள் பயணிக்க இருக்கிறார்கள். பெருந்த மகிழ்ச்சியோடு பயணிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜெர்மன் டெக்னாலஜியில இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அது இந்த ஸ்மூத்தா பயணிப்பதற்கான ஒரு வழிவகையா இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாமா? இன்னொன்னு, மழைநீர் சேகரிப்புக்கு 250 இடங்கள்ல தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி செயல்படும்? அதாவது இந்த ஜெர்மன் டெக்னாலஜியை பொறுத்தவரையில்
தமிழ்நாட்டில் முதன் முறையாக இந்த பகுதியில் தான் இந்த ஜெர்மன் டெக்னாலஜி என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டெக்னாலஜியை பொறுத்தவரையில் அதாவது தென்னிந்தியாவில் முதன் முறையாக சைனஸ் பிளேட் எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ட் தொழில்நுட்பம் என்ற அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. இதன் வாயிலாக இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒளி மாசு, அதாவது பொதுவாக ஒரு மேம்பாலத்தில் பயணிக்கும் பொழுது மேம்பாலத்தில் பயணிப்பது போன்ற ஒரு தடயம் இருக்கும், சில ஒளி மாசுகள் ஏற்படும், அது போன்ற ஒளி மாசுகள் ஏற்படாது இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக பயன்படுத்தும் பொழுது. இது ஒன்று. மிக முக்கியமானதாக நீர் பாசனம் வாயிலாக தண்ணீர் பாய்ச்சி பசுமை பராமரிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டதற்கு இணங்க இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி பொறுத்தவரையில் இந்த 10.1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த மேம்பால பகுதியில் வழி நெடுக மழைநீர் சேகரிப்பதற்கான குழாய்கள் அமைக்கப்பட்டு அதன் வாயிலாக தண்ணீர் என்பது மழைநீர் என்பது பொழியும் பொழுது நேரடியாக சென்று நிலத்தில் சேகரிக்க வகையில் 250 தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேம்பாலம் என்பது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் நேரடியாக அந்த சாலையை உயர்மட்ட சாலையை பார்வையிடுகிறார். பெருசு மத்தியிலேயே அந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த கோல்ட் விங்ஸ் பகுதியில் இருந்து உப்பிலிப்பாளை வரை செல்லக்கூடிய இந்த சாலையில் முதல் முறையாக அவர் பயணிக்கிறார். இந்த திறப்பு விழா முடித்த கையோடு அவர் பயணக்கூடிய காட்சியில் நம்ம பார்த்து வருகின்றோம். மழைநீர் சேகரிப்பு 250 மேற்பட்ட தொட்டிகள் அமைக்கப்பட்டிருப்பது எந்த ஒரு மழை நீரானவும் ஒருபோதும் வீணாகாத வகையில் உடனடியாக பொழியக்கூடிய மழை என்பது குழாய் வாயிலாக நேரடியாக நிலத்தில் சென்று சேகரிப்பதில் தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெர்மன் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் ஒளி மாசு இருக்காது, பசுமை பராமரிக்கும் வகையில் தொடர்ந்து நீரிழிக்கும் வகையில் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நவீன தொழில்நுட்பம் மற்றும் எதிர்கால தேவையை திட்டமிட்டு இந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாலத்தை தற்பொழுது அவர் சாலையை நடத்த சென்று தன்னுடைய வாகனத்தில் ஏறி செல்லிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்களும் முதல்வரை தொடர்ந்து இந்த சாலையில் பயணிக்க இருக்கிறார்கள். நிச்சயமா மோகன், இப்போ கோவையினுடைய மிக முக்கியமான தேவையாக இந்த மேம்பாலம் அப்படிங்கிறது இருந்தது. ஒன்று போக்குவரத்து நெரிசலை தீர்க்கணும் அப்படிங்கிறது, இன்னொன்று இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி பத்தி நீங்க சொல்லும் பொழுதும் கூட இந்த நிலத்தடி நீர் சார்ந்த பிரச்சனையும் கோவையில் இருந்தது. அதற்குமான தீர்வாகவும் இந்த ஒரு மேம்பாலத்திலேயே பல விஷயங்கள் உள்ளடக்கியது இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான உள்ளடக்கங்களும் இருக்குது பார்க்கிறோம். இதற்கு முக்கியமா கோவையின் புகழ்பெற்ற அறிவியல் விஞ்ஞானி ஜிடி நாயர் அவர்களுடைய பெயரையும் வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது எவ்வளவு வரவேற்பு மக்களிடையே பெறும்? நிச்சயமாக. அதாவது கோவையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய முன்னோடி இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜிடி நாயுடு அவர்கள். அவர் அறிவியல் தொழில்நுட்பத்தில் திறந்து விளங்கியவர், ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். இந்த சாலையில் தான் அவரது இல்லமும் அவரது மியூசியம் உள்ளிட்ட ஏராளமான விடயங்கள் இந்த சாலையில் தான் அமைந்திருக்கின்றன. இந்த சாலையில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது இந்த உயர்மட்ட பாலம் அமைந்திருக்கக்கூடிய சாலையில் தான் அவருடைய இல்லம், அவர் சென்று வந்த இடம், அதே போன்று அவருடைய மியூசியம் என அனைத்து விடயங்களும் இந்த சாலையில் அமைந்திருக்கின்றன. இவர் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சூழலில் இதே போன்று ஒரு நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த பாலத்தில் கட்டமைக்கப்பட்டிருப்பது அறிவியல் ரீதியாகவே அவர்கள் பொதுமக்கள் ஒரு மகிழ்ச்சியாக இந்த பாலத்தை பார்க்கின்றார்கள். குறிப்பாக இந்த கோவையினுடைய அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய இந்த பாலம் என்பது கோவையின் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டின் அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய இந்த பாலத்திற்கு ஒரு மிக முக்கியமான அறிவியல் அடையாளமாக, அறிவியல் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஜிடி நாயுடு அவர்கள் பெயர் சூட்டியிருப்பது பொருத்தமானதாகவும் வரவேற்கத்தக்கதாகவே கோவை சார்ந்தவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த பாலம் என்பது பெருத்த எதிர்பார்ப்புக்கிடையில் தற்பொழுது திறக்கப்பட்டு முதலமைச்சர் தனது முதல் பயணத்தை இந்த பாலத்தில் மேற்கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் பயணத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த பாலம் என்பது பெரும் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு கோவையை தொழில் வளர்ச்சியில் உயர்த்துவதற்கு இந்த உயர்மட்ட பாலம் பெருமளவில் உதவும் என்று நம்பப்படுகிறது. தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டு முதலமைச்சர் பயணித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் பயணத்தை தொடங்கி வருகின்றார்கள். பெரும் வரவேற்பத்தக்க வகையிலேயே இந்த உயர்மட்ட பாலம் என்பது அமைந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.